அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 12/2/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம காலையில் நம்ம சொல்லியிருந்தோம், ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பனில் இருந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து கீழே வரப்போ நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் மேலேருந்து கீழே, இல்லை அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே நின்றுட்டாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இது ரெகுலராகவே நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரெகுலராகவே தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், லோ டு ஹை. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 23,050 மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் வரப்போ ஹை டு லோ 299 பாயிண்ட் வந்து ஹை டு லோக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுன்னா என்ன நடக்கும், இந்த நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு S1 S2 இந்த ரேஞ்சுக்கெலாம் வரப்போ நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், என்ன நடக்கும், இந்த இடத்துக்குலாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறப்ப யார் பயப்படணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறப்ப ஒரு செல்லர் வியூவில் பார்க்குறப்ப யார் பயப்படணும் அந்த இடத்துல அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த S2 22,816 இந்த இடத்துக்குலாம் வந்தால் மோஸ்ட் ஆஃப் த டே மார்க்கெட்டு இங்கேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இங்கே இருக்கும். இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். இந்த இடமும் இந்த R2வும் S2வும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம ரெகுலராகவே நம்ம வீடியோ சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த இடம்லாம் வந்ததுன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஒரு பையரோ ஒரு செல்லரோ நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை டு லோ கொடுத்துட்டாங்க. எத்தனை மணிக்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கெலாம் நம்மளுக்கு ஹை டூவில் வந்து 299 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 300 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மீதி என்ன நம்மளுக்கு 3.5 வச்சு மார்க்கெட் இருக்குல்ல, அங்கேருந்து இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கு போகுது. அப்போ போயிட்டு காலையில் வச்ச ஹையை பிரேக் பண்ணுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடத்துலலாம் ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பெரிய இம்பாக்ட் பண்ணியிருந்தது. இன்றைக்கி நம்மளும் ஒரு ரீசனான ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். இந்த இடத்துலலாம் வரப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் திரும்பாதா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இது செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிரோதா அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த சென்சிபிளில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுலேயே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. லைவ் மார்க்கெட்லேயே இது ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ரைக் நம்மளுக்கு இண்டெக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். எந்த இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, ஃபின் நிஃப்டி எல்லாமே வரும் இதில் செக் பண்ணி இதிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலையில் நிஃப்டி வரப்போ இந்த இடத்துக்குலாம் வரப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஃபுட் சைடு வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அப்போ காலெலாம் ஒரு லோ போட்டு அங்கேருந்து ரிவேஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வரப்போ ஒரு கால் செல்லராக இருக்கிறாங்க அப்படின்னா கால் செல் அடித்தாங்கன்னா எத்தனை பர்சன்டேஜில் அவங்களுக்கு தேவையான பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு கால்குலேஷன் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஆவரேஜில் அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்தவட்டி மார்க்கெட் திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம குரூப்லேயும் மெசேஜ் போட்டிருந்தோம், இந்த மாதிரி மார்க்கெட் ரிவேஸ் ஆகுது அப்படின்ட்டு. இந்த குரூப்லன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இன்டிமேஷன் பண்ணியிருந்தோம். அந்த ஐவி நம்மளுக்கு செக் பண்ண சொல்லியிருந்தோம். உங்களை காலையிலேயே இதையும் காமிச்சிருந்தோம். இங்கே பாருங்கள், மணி எத்தனை மணிக்கு 12:32 ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது நம்மளுக்கு அந்த டைம்லலாம். இதெல்லாம் ஒரு இன்டிமேஷன் நம்மளுக்கு மார்க்கெட்டு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதேமாதிரி நம்மளுக்கு டேபிளும் நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். டேபிள் காலையில் ஒரு 1/2 ஹவருக்கு ஒருக்க நீங்கள் டேட்டா எடுங்க. அந்த டேட்டாவில் நம்மளுக்கு எந்த மாதிரிலாம் மார்க்கெட் முடிஞ்சோட்டி நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி நடக்குது, மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு உங்களால் நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் சும்மா வேடிக்கை தான் பார்க்க முடியும் முடிஞ்சு நம்ம ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இந்த 4 to 5 காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
ஏன்னா இது என்எஸ்சி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு கால் பையரோ ஒரு கால் செல்லரோ வந்துட்டு போகிறப்ப இதில் இதுவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். இதுலேயும் சேஞ்ச் ஆஃப் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்ட்ரைக்கை காலையும் போட்டு செல் அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அது இப்போ 23,800 காலன் போட்டு இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு நம்மளால் சந்தையை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா, இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்குமா எடுக்காதா அப்படின்ட்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், ஹை டூவில் வந்து 299 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. லோ டு ஹை வந்து 346 பாயிண்ட். அப்புறம் கீழே அங்கேருந்து கீழே நம்மளுக்கு இறங்கியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 188 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா 833 பாயிண்ட். இதெல்லாம் பெரிய பாயிண்ட். நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் பையருக்கும் சரி செல்லருக்கும் சரி கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இதில் நம்மளால் ஒரு டீசன்ட், நம்மளுக்கு இந்த லோ டு ஹை நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் என்ன, ஒரு நாளைக்கு 20 to 30 பாயிண்ட். அந்த பாயிண்ட் நம்மளால் ரெகுலராக எடுக்க தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் மெயின், இதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பனில் வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறப்ப இந்த எஸ்டர்டே லோவுக்கு வரப்போ யார் பயப்படுவா, அதெல்லாம் தெரிஞ்சால் கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அங்கேருந்து நம்மளுக்கு S1க்கு மார்க்கெட் வந்துருச்சு. S1க்கு ஆல்ரெடி நம்ம காலையிலேயே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம், S1 S2 அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா 48,835 வந்து மார்க்கெட்டு அங்கேருந்து தான் ரிலீஸ் ஆகிருக்குது. இதெல்லாம் ஒரு செல்லர் வியூவில் இருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துலலாம் வரப்போ. ஸோ நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் என்ன சொல்லியிருந்தோம், ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட். இல்லை அப்படின்னா ஓப்பனும் லோ ஒன்றா இருந்ததுன்னா மேலே வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் கொடுக்கறதுக்கு ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இங்கேருந்து பாருங்கள், ஹை டூவில் வந்து 801 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் பெரிய பாயிண்ட்டு. இது 10 மணிக்கே நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வரப்போ 10 மணிக்கெலாம் மோஸ்ட்லி ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. அப்புறம் லோ டு ஹை 948 பாயிண்ட், 948 பாயிண்ட் வந்து இங்கேருந்து லோ டு ஹை திருப்பி காலையில் போட்ட ஹையோ பிரேக் பண்ணுது மார்க்கெட்டு. அங்கேருந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து கீழே இறங்குறாங்க. அங்கேருந்து டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் 2176 பாயிண்ட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பாயிண்ட். இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கும் சரி செல்லருக்கும் நல்ல ஒரு கொண்டாட்டம். இந்த மாதிரிலாம் நான் அந்த வியூவில் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு, அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் அவங்க வெளியில் வந்துடலாம். ரெகுலராக இந்த மாதிரி நீங்கள் ஒரு 30 to 40 பாயிண்ட்டுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளால் இதில் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் கற்றுக்கணும், மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதில் வந்து நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன், எல்லாமே ஓப்பன் தான் நம்மளுக்கு. நீங்கள் எப்பயுமே ஓப்பன் வந்து ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்து பாருங்கள், அதுவும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன்லேருந்து கீழே இறங்குது மார்க்கெட்டு. ஓப்பன்லேருந்து கீழே இறங்கினப்ப இங்கேருந்து ஒரு மூமெண்ட் போகுது. இப்போ இந்த இடத்துலலாம் வரப்போ உங்களால் இப்போ இங்கே சப்போர்ட்டுக்கே வரல, ஆனால் மார்க்கெட் எப்படி திரும்பணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நம்மளுக்கு இந்த 75,500, 75,750, 78,000 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செயல்படும். இந்த 75,250க்கு வரப்போலாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துலலாம் வரப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துக்குலாம் வரப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம்னா பர்ஃபெக்டாக மார்க்கெட் திரும்புவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும், கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இது ஃபேக் பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு இங்கேருந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்ததுன்னா நம்மளுக்கு இதில் எவ்வளோ சொல்லியிருந்தோம், நம்மளுக்கு 500 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. இதுலேயும் பேங்க் நிஃப்டிலையும் ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேஞ்சில் அமைகிறப்ப நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ ஹை டு லோ பார்த்தீங்க அப்படின்னா 1021 பாயிண்ட். அது எத்தனை மணிக்குள்ளே கொடுத்துருக்காங்கன்னா சேம் அதே 10 மணிக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. 10 மணிக்கெலாம் 1021 பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. மற்ற இன்னும் நம்மளுக்கு 3 வச்சு டைம் இருக்குங்களா, திருப்பி லோ டு ஹை பார்த்தீங்கன்னா 1071 பாயிண்ட். திருப்பி இங்கேருந்து லோ போட்டது திருப்பி போய் காலையில் போட்ட ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுது. எக்ஸாக்டாக அங்கே போய் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து கீழே விழுகுது. கீழே வந்துட்டு அப்புறம் மேலே போகுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இங்கேருந்து வரும்போதே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிட்டோம், ஓரளவுக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆனோட்டி
எந்த சைடு போகும் அப்படின்னு நம்ம வாய்ஸ் மெசேஜ் நம்ம குரூப்பில் சொல்லிட்டோம். அவங்களும் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான் எடுத்திருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒன் டே ரேஞ்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒன் டே ரேஞ்சு எத்தனை மணிக்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னு அதுவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டோட்டல் சிங் பார்த்தீங்கன்னா 2651 பாயிண்ட். இதெல்லாம் பெரிய பாயிண்ட் நம்மளுக்கு. ஒரு பையருக்கும் ஒரு செல்லருக்கும் இதெல்லாம் பெரிய பெரிய பாயிண்ட். அந்த இடத்துக்குலாம் வரப்ப இந்த லோவில் உங்களுக்கு தேவையான 30 to 40 பாயிண்ட் சாலிடாக இன்கமாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அதை புக் பண்ணிட்டு வெளியே வர்றது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது சொல்லியிருந்தோம், நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு எந்த அளவுக்கு இன்னைக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். மேலேருந்து கீழே வந்தாங்க, இங்கேருந்து கீழேருந்து மேலே போகிறப்ப இந்த இடத்துல சஸ்டைன் பண்ணி இங்கேருந்து மேலே போனாங்க. இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே ஹையெல்லாம் பிரேக் பண்ணுறப்ப அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணாங்க மார்க்கெட்டை. ஆனால் அந்த இடத்துக்குலாம் போகிறப்ப நம்மளுக்கு அதான் இங்கேருந்து மேலே போகிறவங்களுக்கு இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எஸ்டர்டே லோவும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், S1 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ஓப்பனும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ப்ரீவியஸ் க்ளோஸும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படி போகிறப்ப கொஞ்சம் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஏன்னா மூமெண்ட்டை ஓரளவு பெரிய மூமெண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க, மேலே போகணும்னு அவசியமே கிடையாது அவங்களுக்கு. அதனால் ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தை கரைச்சிட்டு திருப்பி புட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் கரைக்கணும். அப்போ இந்த இது போகிறப்ப கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தை கரைச்சவங்களுக்கு திருப்பி மேலே ஏற்றுவாங்க, புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தை ஃபுல்லாக கரைச்சிட்டாங்க இந்த இடத்துல. அப்போ ரெண்டு சைடுமே இந்த இடத்துல வரப்போ ரெண்டு சைடுமே ப்ரீமியத்தை டிகே பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு செல்லர் வியூவில் நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பையர் வியூவில் பார்க்காதீங்க, செல்லர் வியூவில் வண்டியும் பாருங்கள். செல்லர் வியூ எங்கெங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, எங்கெங்கே லாஸை புக் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுலேயும் நம்மளால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வரும். நம்மளுக்கு இந்த இது சொல்லியிருந்தோம்ல, நம்மளுக்கு ஆப்ஸ்டாக் அப்படின்னு அதுவும் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த ஆப்பும் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம இதில் பார்க்க முடியும். ஓரளவுக்கு நம்மளால் இதை வச்சு நம்மளால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு காலையில் வச்சு நம்மளை ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளால் மார்க்கெட் எந்த சைடு போகும் அப்படின்ட்டு நம்மளால் இதையும் ஓரளவுக்கு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு ஒரு இது ஒரு அடிஷ்னலாக நம்ம ஒரு இதை வச்சுக்கணும், அடிஷ்னல் டூலாக. இதை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டை இயக்குறாங்க அப்படின்னு நம்ம இயக்கக்கூடாது. நம்ம கால்குலேஷன் ப்ளஸ் இந்த ஒய் டேட்டாலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். பையருக்கு அஸ்பர் பையர், செல்லரை கூட தப்பிச்சிடலாம். பையர்லாம் மாட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேலிலாம் மாட்டினோம்னா அவ்வளோதான், தொலைஞ்சோம் நம்ம. அதனால் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட்டு 28,106. நம்மளுக்கு நம்மளுடைய டோட்டல் மார்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,64,000. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 17% இன்றைக்கி நம்ம எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? செல்லிங்கும் பண்ணோம், நம்ம பையிங்கும் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.